குழப்பங்கள், தொட்டதிலெல்லாம் குழப்பங்கள். அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் தேடினால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற ஒரே வழி இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. ஆறாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. பஞ்சம் தீர வேண்டுமா, மழை கிடைக்க வேண்டுமா? நம்ம ஊர்கள் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா? ஈதுகாவுக்கு போய் ஈதுகாவில் போய் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்ல, நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரப்புல் ஆலமீன், அதனால் எங்களுக்கு மழையை கொடு ரப்புல் ஆலமீன். அப்ப பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுதல், இதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா? இவ்வளவு பாவம். அந்த பாவத்திலிருந்து அப்படியே நான் இனி பாவ மன்னிப்பு தேடி விட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மழையை